எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி வீடியோ போடுறது இதான் முதல் முறை. என்னோட பேர் ராஜகோபால். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் பகுதியில் வசிச்சுட்டு வரேன். நட்சத்திரா கலைக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்குழுவை கடந்த 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். எதற்காக இந்த 30 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ யாருக்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எங்கெங்கே போய் சேரணும் அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தமிழகத்தில் ஒரு புரட்சி மூலமாக இன்றைக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் 30 வருஷமாக இருந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தமிழக முதல்வர் தளபதி விஜய் சார் அவர்களுக்கு மற்றும் தமிழக டிஜிபி அவர்களுக்கும் மற்றும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அடுத்தது கோவை மாவட்ட ஆணையாளர் அவர்களுக்கும், அடுத்தது கோவை மாவட்ட இந்த ஆட்சி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியின் கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும், அடுத்தது மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது எனது பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து தள்ளி விட்டுட்டு இது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பல கலைஞர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, பல கலைஞர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கோவில் திருவிழாக்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இது இருக்குது. அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் அனுமதி வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வாங்கிடுறாங்க. அங்கே பொருளாதார சூழ்நிலையில் பெரிய லெவலில் பண்ணுறதுனால அந்த காவல்துறையை ஏதாவது ஒரு வகையில் சமாளித்து எல்லா உள்ளூர்காரங்க பெரியவங்க இவங்க மூலிமா கவனிச்சோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் நிகழ்ச்சியை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. இதில் இடையில நிறைய போராட்டங்கள் நடந்திருக்குது. அதுக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எனது கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் பல முறை போராட்டம் பண்ணி அப்பப்போ அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த அனுமதி அப்படிங்கிறது வாங்கிறதுக்கு ஏன் ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பித்த கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு சின்னதாக ஆரம்பித்தது. அப்படியே நாளடைவில் நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தீமைகள் எல்லாம் இருக்குது. நல்ல கலைஞர்கள் இந்த கலையை நம்பி இதுவே வாழ்வாதாரம் இதுதான் அப்படிங்கிற நம்பி நிறைய கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் இதை நம்பி இருக்காங்க. இதை பயன்படுத்தி இடைத்தரகர்கள், அதாவது எல்லா துறையிலும் அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் இடைத்தரகர்கள் இந்த ஆடியோ அமைக்கிறது, அது அவங்க தொழில் மட்டும் பார்க்குறது இல்லை, இடையில இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்களுக்கு டைரெக்டாக அந்த நிகழ்ச்சி போகாமல் இவங்க ஒரு இடைத்தரகராக இருந்து அதில் ஒரு சில கலைஞர்களை தனக்குள்ளே கைவசம் வச்சுக்கிட்டு கலை நிகழ்ச்சியை ஒரு தரமான கலை நிகழ்ச்சியாக இல்லாமல் லோக்கலில், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வெளி மாவட்டமில் வெளி மாநிலங்களில் இருந்து பெண்களை கூட்டிகிட்டு அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, அவங்களுக்கு நடனமே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை சும்மா நீங்கள் ஸ்டேஜில் இப்படி பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதை சொல்லி கொடுத்து, ஆடை குறைப்பு இங்கே தான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்.
மிக மிக இந்த அளவுக்கு இந்த கலைத்துறை, மேடை நடன கலைத்துறை சீரழிவதற்கு காரணமே இந்த வெளி மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய கேரளா மற்றும் பெங்களூர் இந்த மாதிரி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பெண்கள் ரொம்ப ஆபாசமான உடைகளை அணிந்து பெண்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் இல்லாமல் முற்றிலும் தரம் கெட்ட நிகழ்ச்சியில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதாவது அரசு அதிகாரிகள் துணையுடன் ஒரு சில, நான் எல்லா காவலர்களையும் தப்பாக சொல்ல, ஒரு சில காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள், அப்புறம் அரசியல்வாதிகள், அந்த உள்ளூர் பெரிய தனக்காரன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, இவங்க மூலிமா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு கண்ணியமாக திருவிழா நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு 2-3 நாள் நடக்கு, ஒரு நாளும் நடக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய இந்த கலை நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பாடு செய்வாங்க. அந்த மாதிரி இடத்துல நல்ல கலைஞர்கள் நடனத்தை வந்து திறமையாக ஒரு வித்தியாசமான முறையில் செய்து கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சி காலப்போக்கில் இந்த கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழியில் அது போயிருச்சு. அதை தடுக்க எத்தனையோ நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இன்றளவும் அந்த ஆபாச நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கலைத்துறையில் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கிறதுனால பெரிய இடத்துலேருந்து சாதாரண மக்கள் வரை இந்த கலைத்துறை மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல நம்பிக்கை போயிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையிலையுமே பார்த்திங்கன்னா இது ஆடல் பாடல் அப்படின்னாலே ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்ச்சி பண்ணக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி அவங்க ஒரு இமேஜிங் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அனுமதி தருவதற்கு நல்ல காவல்துறை அதிகாரிகள், நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க அனுமதி மறுக்கிறது, தர்றதில்லை, நிகழ்ச்சிக்கு அனுமதி தர்றதில்லை. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. திறமையான கலைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு எத்தனையோ, அதாவது திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி முன்னணி கலைஞர்கள் ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் சாராக இருந்தாலும் சரி, நிறைய விக்ரம் சாரு, நமது தமிழக முதல்வர் திரு விஜய் சார் அவர்கள், இந்த மாதிரி அவர்கள் மேலேயே தோற்றம் இருக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா புறந்தள்ளி விட்டு முற்றிலும் பெண்களையே வைத்து, அவங்களுக்கு நடனமே தெரியாது. அவங்கள வந்து நான் ஒரு விஷயம் நான் தப்பாக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க, ஆனால் அது மாதிரி நடக்குது. அந்த பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த எல்லைக்கு போய் அந்த பணத்துக்காக பண்ணணுமோ அந்த எல்லைக்கு அவங்க வந்து இந்த மேடை நிகழ்ச்சி கலைத்துறையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு சில புரோக்கர்கள் காரணம். நடன நிகழ்ச்சி நல்லபடியாக நடனத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து ஆதரித்து பண்ணுறதில்ல. இதை வந்து பெரும்பாலும் ஒரு தரங்கெட்ட மனிதர்கள், இந்த கலைத்துறையை அழிக்கக்கூடிய மனிதர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு கரையான் போல் இதை வந்து அழிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அதிகாரிகள் துணை போவதால் பெரும்பாலான கலைஞர்கள், நல்ல கலைஞர்கள் வாழ வழியின்றி இந்த கலையை நம்பி இருந்த கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்து விட்டு இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாமா அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் முற்றிலும் இந்த ஆபாச நிகழ்ச்சிக்கு எதிரானவர்கள். அதுக்காக மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை. மற்ற மாவட்டத்தில் நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. இதற்காக இந்த கலையை காப்பதற்காக போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. ஒரு சில கலைஞர்கள் இந்த கலைத்துறையை தன் வசப்படுத்தி அதன் மூலியமாக பணத்தினாலும் அரசியல்வாதிகள் சப்போர்ட்டில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுடைய சப்போர்ட்லேயுமே இன்றைக்கும் ஒரு சில கிராமங்கள், அதாவது மக்கள் கொஞ்சம், அதாவது ஒரு சிட்டினா கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக கிராமங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் ரொம்ப சொல்ல அருவருக்கத்தக்க நடன நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசும் இதை வந்து பல முறை கவனித்து
நாங்கள் வந்து கோரிக்கை வச்சா என்னன்னா, உடனே தடை போட்டுர்றாங்க. இந்த நிகழ்ச்சி எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டுர்றாங்க. ஆனா எங்களுடைய கோரிக்கையில் உள்ள அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அ மேலதிகாரிகள். இது கடந்த கிட்டத்தட்ட 20 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். இது நாங்க வைக்கிறோடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. கோவை மாவட்டத்தில பலமுறை நாங்க வந்து மனு குடுத்தாச்சு. அப்புறம் தமிழக அரசை பார்த்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசை எல்லாம் பார்த்து நாங்க மனு குடுத்துருக்கோம். எவ்வளவோ கோரிக்கை மனுக்கள் குடுத்தாலும், இன்னும் அந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு மூலையில். ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது நமது தமிழகத்தில் உள்ள நல்ல கலைஞர்கள். இந்த கலைக்கு தன்னை அர்ப்பணித்த கலைஞர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு நமது நான் ஏற்கனவே சொன்னக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் நமது தமிழக முதல்வர்கள் அவர்களிருந்து இதை ஒரு கருத்தில் கொண்டு இந்த கலை குழு நடத்தக்கூடிய நல்ல கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கோவை மாவட்டத்தில் இருக்கேன். கோவை மாவட்டத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஒரு ஆபாச நிகழ்ச்சி கூட நடந்தது கிடையாது. எங்கேயுமே கிடையாது. ஆனால் கோவை மாவட்டத்தை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆபாச நிகழ்ச்சி நிறைய நடந்துட்டுருக்கு. அங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அனுமதி வாங்கி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஆனால் கோவை மாவட்டத்தில் அது போன்ற ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் இன்றளவும் கோவை மாவட்டத்தில் நம்ம நிகழ்ச்சிக்காக போய் கேட்டோம் அப்படின்னா, ஆடல் பாடலா? அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. நம்ம அவங்ககிட்ட வந்து திருப்பி பேச முடியாது. ஏன்னா அவங்க காவல்துறை அதிகாரிகிட்ட நம்மளை ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் சில விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அப்படிங்கிறனால கலைஞர்கள் அப்படியே வந்து அமைதியாகிடுறாங்க. இதை வந்து பெரும்பாலும் இப்போ நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க, அதாவது ஒரு திருவிழான்னா அந்த மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்கொடையாக ஏதாவது ஒரு வசூல் பண்ணி ஒரு நல்ல நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான், நிகழ்ச்சி இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு திருவிழாவே அப்படிங்கிறது வந்து, நீங்கள் திருவிழா நீங்கள் 10 நாள் நடந்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி இல்லை அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த திருவிழா என்பது முழுமையடையாது. அங்கே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம வச்சா மட்டும்தான் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள், பொதுவாக இந்த கலைத்துறையை சார்ந்த கலையை ரசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முழுமையடையும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர் பொதுமக்கள், அந்த இளைஞர்கள், நற்பணி மன்றங்கள் இதெல்லாம் ஒரு எடுத்து கொஞ்சம் சிரமம் எடுத்து பொருளாதாரத்தை நிறைய செலவு பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு நல்ல தரமான நிகழ்ச்சியை ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இன்றளவும் அது நடந்துகிட்ருக்கு. ஆனால் கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நிகழ்ச்சிக்காக போய் அனுமதி கேட்கும் பொழுது அனுமதி ரொம்ப மறுக்கப்படுறாங்க. ஏன் இந்த ஒரு ஓர வஞ்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது பலமுறை நாங்கள் கோவை மாவட்டத்தில் ஆணையர், ஏன்னா ஆணையாளர் அவர்கள் அப்பப்போ மாறிடுறாங்க. நாங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆணையாளர் சந்தித்து மனு கொடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு சில மாதங்கள், ஒரு வருடங்கள், ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாறிடுறாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆணையாளர்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்திலிருந்து அவர் ஒரு கண்ணியமாக்க இந்த கலை சம்பந்தப்பட்ட இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி மேலே தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தவறான ஒரு அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு பேசிக்கில் கோவை மாவட்டத்தில் வரக்கூடிய அதிகாரிகள், காவல் நிலையை சார்ந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதி வந்து சுத்தமாக மறுத்துடுறாங்க. இதனால் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களும் இன்றைக்கி செய்வதறியாது ஏதாவது கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை போக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் தன்னுடைய குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்காக, பள்ளி படிப்புக்கு இந்த கட்டணங்கள், இது காலேஜுக்கு இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு இந்த கலைஞர்கள் இதை நம்பித்தான் நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த திருவிழா சமயங்கிறது, இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது, எல்லா திருவிழா சமயம் வந்து ஸ்கூல் ஓப்பன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் தான் வருது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா, இது மூலிமா நம்மளுக்கு ஒரு பணம் கிடைக்கும். அதை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமாக செலுத்தலாம். இது ஏதாவது ஒரு பிளான் அவங்கள வச்சு தான் அந்த கலையை நம்பி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் பொதுவாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில்
எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனுமதி தர வேண்டும். அதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு தவறு நடக்கும் இடத்தில் தவறு செய்பவர்களை, அதாவது ஆபாசமாக பெண்களை வைத்து ஆபாசமாக நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். முற்றிலும் தமிழகத்தில், அதாவது இந்த நடன நிகழ்ச்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டுறாதீங்க தயவுசெய்து. ஆபாசமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய, அந்த முன்னின்று நடத்தக்கூடிய அந்த ஊரை சார்ந்த முன்னின்று நடத்தக்கூடியவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த நிகழ்ச்சி நடத்துபவர், நிகழ்ச்சியை, அதாவது அந்த கலைக்குழு உரிமையாளர், அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும். அதே போல் அந்த நடன நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பெண்கள், அவர்களுக்கும் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு பணிவான கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றேன். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஆபாச நிகழ்ச்சி நடனமாடக்கூடிய பெண்களின் மீது நான் ஒரு பெண்கள்னால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லலை. ஏன்னா பெண்களை நான் ஒரு மதிக்கிறேன். ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இந்த மேடையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. உங்களால் பல கலைஞர்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு இது கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த கண்ணியமிக்க கலைத்துறையை தவறான வழியில் இனிமேலும் நடத்தாமல் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைக்கின்றேன். இதை பார்க்கக்கூடிய இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த அத்துணை அதிகாரிகளும், எனக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் தயவு செய்து இந்த கோரிக்கைக்கு மிக விரைவில் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு புரட்சி ஆட்சி, நம்மளது தமிழக முதல்வர் திரைப்படத்துறையில் இருந்து வந்தவர், அவர்களுக்கு இந்த கலைஞர்களை பற்றிய உணர்வு நன்றாகவே தெரியும். ஆகவே இதன் மீது நடவடிக்கை விரைவில் எடுக்க வேண்டும். தவறு செய்யும் கலைஞர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் பாய வேண்டும். அந்த ஆபாச நடன நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய உரிமையாளருக்கும் சரி, அந்த நடனமாடக்கூடிய பெண்களுக்கும் சரி, நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த ஊர்க்காரர்களுக்கும் சரி, அப்படி இதை மீறி நடத்தினால் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை அளிக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்பது என் கோவை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கலைஞர்களின் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நமது தமிழக முதல்வர் அவர்களால் சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு படை உருவாகியிருக்காங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆண் காவலர்கள் தான் பெரும்பாலும் ஒருத்தர் 2 பேர் போவாங்க. கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி. மேக்சிமம் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிறதில்ல. அந்த ஆபாச நடன நிகழ்ச்சி நடக்கிறதில்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி ஒரு 4-5 பாட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு விதமாக, அது சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குது. நம்ம தமிழக முதல்வர்கள் இந்த அளவுக்கு ஒரு புரட்சியான கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு, ஒரு இத்தனை நாள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில், பல கிராமங்களில் இந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நபர்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை மீறி நடத்துபவர்கள் மீது தமிழக அரசு தயவு தாட்சணையின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து தடை செய்யக்கூடாது.
எங்கள் கோவை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கலைஞர்களுடைய ஒரு கோரிக்கையாக இதை ஏற்றுக்கொண்டு, கோவை மாவட்டத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எங்கு சென்றாலும் ஒரு கண்ணியமான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று மட்டுமல்ல, எந்த காலத்திலும், கடந்த காலத்திலும் சரி, இனி வரக்கூடிய காலத்திலும் சரி, இப்போதும் சரி, ஒரு தவறான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியதே இதுவரைக்கும் இல்லை. ஆனால் தவறு செய்பவர்கள் இன்றைக்கும் பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நாங்கள் வாழ வழியின்றி, அந்த கலையை நம்பி இருந்த கலைஞர்கள் இன்று வேறு வழியை தேடி என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த கலைஞர்கள் எல்லாம், கோவை மாவட்ட கலைஞர்கள் எல்லாம் வேறு வழியின்றி வேறொரு வேலையை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கலைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு இருக்க வேண்டும். அதற்கு கோவை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்களும், காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எந்த விதத்திலும் நமது தமிழக கலாச்சாரத்தை பாதிக்காத வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நடத்தக்கூடிய நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும், எந்த இடத்திலும் எங்கள் நிகழ்ச்சிகளால் ஒரு சட்ட பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பில்லை. அது போன்ற ஒரு கண்ணியமான, அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளைத்தான் இதுவரை கோவை மாவட்ட கலைஞர்கள் நடத்தி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்று ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் தவறு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குமாறு இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைத்து, இந்த கோரிக்கைக்கு விரைவில் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோவை ராஜகோபால், நட்சத்திரா கலைக்குழு, ஒண்டிப்புத்தூர். நன்றி. எனது தொடர்பு எண் 8428033131 மற்றும் 9448666074. இது ஏதாவது நீங்கள் எனக்கு நேரடியாக கூப்பிட்டோ, இதை தவறாக யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த நம்பர் போட்டிருக்கிறேன். ஒரு தவறான நோக்கத்தில் நான் இந்த நம்பரை நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல நோக்கத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறான கமெண்ட்ஸை நீங்கள் தயவுசெய்து எங்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. அப்படி தவறான நோக்கத்தில் என்னை அழைத்தால் உடனே கட் பண்ணிடுவேன். இது ஒரு அன்பான கோரிக்கை. மற்றும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த நான் மேலே சொன்ன அனைத்து அதிகாரிகளுக்கும் பகிர வேண்டும். சாதாரணமாக இதை விட்டுறாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற ஒரு உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நன்றி.